ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் சூப்பரான ஒரு சம்பவம் போச்சு. அதாவது நம்மளுடைய அருணோட அப்பா அம்மா பயங்கரமான ஸ்மார்ட், செம்ம பேச்சு. அப்பா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு ஆள் தான். சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறாரு, கருத்துக்கள் வைக்கிறதுலாம் அவ்வளோ அழகாக இருக்குது, தரமாக இருக்குது. ஆனால் சைடு கேப்பில் வந்துட்டு சூன்னு சொல்லிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி முத்துவை கோத்து விட்டுட்டு போனார். முத்து பண்ண விஷயத்தை இங்கே போட்டு உடச்சிட்டார். என்ன விஷயங்கள் அப்படின்னா, முரண்பாடு அப்படின்ற பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை கேட்டார். யாருக்கு உங்களுக்கு முரண்பாடு இருக்கோ சொல்லுங்கள் முதலே வந்து. ஆனால் அருண் சொன்னார், அப்பா முரண்பாடுன்னு ஒன்று கேட்பாங்கப்பா, நீங்கள் சொல்ல வேண்டாம்ப்பா, காமனாக சொல்லுங்கண்ணா. இல்லைடா, அதை நான் செஞ்சு தாண்டா ஆகணும், ஏன்னா அவர் கேட்டான்னா கண்டிப்பாக நான் பண்ணி ஆகணும்னு முதலே சொல்லிட்டார். ஸோ ஒரு முடிவோடு தான் வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு முத்துவை பற்றின ஒரு பயங்கரமான ரகசியத்தை சொன்னார். அதை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். செம்ம ஷாக்கிங். சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த முரண்பாடுன்னு சொன்னவொடனே ஸ்டேட் என்ன பண்ணார், நான் மஞ்சரி மேடம் தான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா உங்களுடைய ஃபேமிலி வந்து பேசின விஷயங்கள் நான் பார்த்தேன் டிவியில். அதாவது இவன் வந்து சொல்லியிருப்பான், அந்த பொம்மையை வந்து கழுத்தை திருவுற மாதிரி திருவி போட்டுருன்னு சொல்லியிருப்பான். அதை வந்து உங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசாக வந்து பேசியிருப்பீங்க. பட் அது என்னை கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பேச்சு தான். இப்போ நீங்கள் இதை இவ்வளோ பெருசாக ஆக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படின்ட்டு முத்துக்குமரன் எடுத்து வைக்கிறார். ஆனால் பயங்கரமான ஆள் முத்துக்குமரன் வந்து 2 இடத்துல வந்து அந்த மாதிரி பேசியிருப்பார். ஒன்று சௌந்தர்யா பாப்பா டான்ஸ் ஆடும்போது ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அது பயங்கர வைரலாக போச்சு. ஆனால் உள்ளே யாருக்குமே தெரியாது. அதை வந்து மஞ்சரிக்கிட்டையும் ஜாக்லின் கிட்டே சொல்லியிருப்பாங்க. அவங்க சிரிச்சிருப்பாங்க. அது காமெடியாக தான் சொன்னார். என்னென்னா, இவங்க பண்ணுறதுக்கு இந்த டீப்பை தூக்கி அடித்து ஜெயிலுக்கு போயிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லலை. ஆனால் அருணை வந்து ஒரு இடத்துல வந்து அருண் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் பிடிக்காமையோ இல்லை அருணோட கேம் பிடிக்காமையோ இந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம், அதை வந்து கட் பண்ணுறாங்க, மியூட் பண்ணுறாங்க. ஜெயிலுக்கு தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை வந்துட்டு பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நான் வந்து வன்மத்தோட உச்சமாக நான் பார்க்குறேன், ரொம்ப உச்சமாக பார்க்குறேன். அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்துச்சு, அதுவே பெருசாக இங்கே பேசப்படலை. என் பையன் சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னதை வந்துட்டு நீங்கள் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்கன்ற மாதிரி சொன்னார். எனக்கு இதில் ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா இவ்வளோ தெளிவாக பேசின அருண் அப்பா இதை கூட புரிஞ்சிக்காமல் பேசிட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க. மஞ்சரி அவங்க வீட்டில் மஞ்சரிக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து முத்துக்குமாரன் வந்து இவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னார், அதனால் அருண் சொன்ன வார்த்தை தப்புன்னு அவங்க வந்து எப்படி சொல்லணும். அருண் சொன்னது மஞ்சரிக்கு சொன்னது பெருசாக இல்லை, முத்துக்குமாரனே என்ன சொல்லிட்டாரு, ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அதனால மஞ்சரிக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் வந்து சின்ன வார்த்தைன்னு அவங்க எடுத்துகிட்டு போக முடியுமா? மஞ்சரிக்காக வந்துட்டு மஞ்சரியோட அவங்க தான் பேச முடியும். அதுவும் அவர் செஞ்சுருக்காரு, வன்மத்தோடு தான் செஞ்சார், நம்ம கண் கூட பார்த்தோம். ஆனால் அதுக்கு வந்துட்டு அழகாக வந்துட்டு, அதாவது எப்படி இருந்ததுன்னா, ஆடை நல்லா குளிப்பாட்டி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு ஒரே வெட்டு விட்டவங்க அந்த மாதிரி இருந்துச்சு முத்துக்குமரன் பண்ண கதை. செம்மையாக இருந்தது. எல்லாம் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. டபால் 2 விஷயத்தை எடுத்து போட்டு உடச்சார். பயங்கரமாக இருந்துச்சு. சார் சூப்பர் சார் நம்ம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீபக்கை போட்டு தாக்குனார். எனக்கு 2 பேர் தீபக் அப்படின்னாரு. தீபக் வந்துட்டு அந்த நம்ம ஆல்ரெடி பேசின விஷயங்கள் தான். ஏன்னா நிறைய பேர் அதை சப்போர்ட்டும் பண்ணாங்க. பட் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், அன்றைக்கி அருண் முழுக்க டென்ஷன் ஆனதுக்கு முக்கிய காரணம், மூல காரணம் நம்ம தீபக் டிஸ்டர்னு ஆரம்பித்து வச்சு தான் பெரிய பிரச்சனை போச்சுன்னு அதை அவர் அழகாக அங்கேயும் சொல்லி பயங்கரமாக வந்து தரமான சம்பவத்தை பண்ணார். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காலையில் ப்ரொமோ பார்த்து அவர் பேசின விஷயங்கள் கோவம் வந்துச்சு. ஆனால் அவர் ஸ்டார்டிங் அருண் கிட்ட வந்து உள்ளே வந்தோடனே பேசும்போது கொஞ்சம் கம்மியாச்சு. பட் சம்மந்தமே இல்லாமல் முத்துவை கோத்து விட்டார் பார்த்தீங்களா, அங்கே அவரது ஃபுல் வன்மம் தெரிஞ்சது, கிளியர் கட்டாக தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா சம்மந்தமே இல்லை, முத்து என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்னு சொல்லிவிட்டு அது வன்மத்தின் உச்சம், அதையே விட்டுட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி என் பையன் சொன்னதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் பாருங்கள், வேறு மாதிரி. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.